பூசத்துக்கிட்ட இருக்க பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய நேர்மை அப்படின்னு சொல்லலாம் முதலாவதாக. அதாவது யாரா இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இது தப்புன்னா தப்பு, இது கரெக்ட்னா கரெக்ட். ஸோ அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்டா சொல்லிடுவாங்க. இவங்களோட கெத்தே இதுதான். இவங்க இவ்வளவு பெரிய ஆளு, இது இல்ல இவங்க இவ்வளவு சின்ன ஆளு, இல்ல இவங்க நடுத்தரமான ஒரு வசதியானவங்க அப்படின்னு எல்லாம் பூசம் வந்து பார்க்கவே மாட்டாங்க. யாரா இருந்தாலும் டைரக்ட் டு டைரக்ட். இது தப்புனா தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர் அப்படின்றது வந்து இவங்க கிட்ட இருக்கும். ஹெல்பிங் மைண்ட், மத்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணம். யாராவது போய் இந்த பூசத்துக்கிட்ட கஷ்டம் அப்படின்னு நின்னுறக்கூடாது. இவங்க ஏதாவது ஒரு வேலை, சொந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, இல்ல ஆபீஸ்ல இருக்காங்கன்னா கூட மத்தவங்க ஏதாவது ஒரு கஷ்டம் கிளம்பி வான்னு சொல்லிட்டா அவங்களுக்காக ஓடக்கூடிய நபர்கள். இதனாலே பாத்தீங்கன்னா இவர் பூசத்தை சுத்தி பாத்தீங்கன்னா நண்பர்கள் வட்டம் அப்படின்றது இருக்கும். ரொம்ப ஒரு பொறுமையின் சிகரமா இருப்பாங்க. மத்தவங்க ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா, இல்ல ஆபீஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கல, ஹையர் ஆபீசர் கிட்ட போயிட்டு சில விஷயங்கள் தப்பாயிடுச்சு அப்படின்னா, வேற ஒரு நபரா இருந்தா ரொம்ப டென்ஷன் ஆகி குதிக்கிறது, சோ கத்துறது, ரியாக்ட் பண்றது, கோபப்படுறது, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லைங்களா? பூசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டா, ரொம்ப பொறுமையா அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள். அதாவது இவங்க கிட்ட ஒரு நிதானம் இருக்கும். சோ மெதுவா போனாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற பாலிசி வச்சிருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயமே இந்த உலகத்துல இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு சோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு நியூஸ்னா பாத்தீங்கன்னா அப்டேஷனா இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஃபீல்டு தான் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இவங்க படிச்சது ஒரு ஃபீல்டா இருந்தாலுமே வேற வேற ஃபீல்டுல என்ன நடக்குது, ஒரு டாக்டரா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு லாயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கே பாத்தீங்கன்னா இவங்க நிறைய லா அண்ட் ஆர்டர் விஷயங்கள் எல்லாமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அறிவு முதிர்ச்சி அப்படின்றது இந்த பூசம் நட்சத்திரத்துக்கிட்ட இருக்கும். இயல்பாகவே பூசம் நட்சத்திரத்திற்கு இந்த ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறதுனால கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இவங்களுடைய உழைப்பை நம்பி சில விஷயங்களை செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயம்னாலுமே கடவுள் மேல பாரத்தை போட்டு அடுத்தடுத்த விஷயங்களை செய்யறது, அடுத்தடுத்த விஷயங்களை தொடங்குறதாக இருக்கட்டும், தன்னுடைய தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும், மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடியவர்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா பூசம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும்.